சம்பா கோதுமை ஓகேண்ணா. கேஜி 105. கிலோ எவ்வளோ வருது இது? 105. 105. ஓகே. இது கொள்ளு 68. சோயா பீன்ஸ் ஓகேண்ணா. 120. அவரை பருப்பு 90. இது உளுந்துலயே கருப்பு உளுந்து. ஓகேண்ணா. இது வந்து ரொம்ப சத்தான பொருள். இது கிலோ 105 ரூபாய். இது சிகப்பு பீன்ஸ். இது ராஜ்மான்னு சொல்லுவாங்க. கிலோ 120 ரூபாய். இது அந்த கிட்னிக்கெல்லாம் சரி பண்றாங்க. ஆமா, கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா? ஓகேண்ணா. இது பாதாம். ஓகேண்ணா. கிலோ 850 ரூபாய். 850 ரூபாய். ஓகேண்ணா. இது பாதாம் பீஸ்னு. ஓகேண்ணா. வந்து உடம்பு குளிர்ச்சிக்கு ஊற வச்சு சாப்பிடுறோம். ஓகேண்ணா. கிலோ 460 ரூபாய். கிலோ 460ங்களா? ஓகேண்ணா. இது வந்து கருப்பு திராட்சை. ஊற வச்சு சாப்பிட்டா வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேண்ணா. ஒரு பாக்கெட் வந்து 120 ரூபாய். ஒரு பாக்கெட் 120ங்களா? 120. இது கடலைன்னா 1 லிட்டர்னா? கடலைன்னா மரச்செக்கில் ஆட்டினீங்க 1 லிட்டர் 200 ரூபா. 1 லிட்டர் 200 ரூபா. இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில். கெமிக்கல் இல்லாத ப்ராசஸ் பண்றது. ஓகேண்ணா. நல்ல குவாலிட்டியா இருக்கும். 170 ரூபா லிட்டர். 170. மருத்துவ குணம் வாய்ந்தது. மருத்துவ குணம் வாய்ந்தது. என்ன ஒரு தலை பூண்டுங்களா? ஒரு தலை பூண்டு வருஷத்துக்கு ஒரு தான் கிடைக்கும். ஓ வருஷத்துக்கு ஒரு டைப் தான். ஓகே தான். ஓ வித்தியாசமா இருக்கேனா இது? வருஷத்துக்கு ஒரு தான் கிடைக்கும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. ஆமாங்க, தம்ப்நெயிலும் டைட்டிலும் 100% உண்மை தான். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். சேலம் மாவட்டத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்தோம்னா செவ்வாப்பேட்டை அப்படிங்கிற ஒரு பால் மார்க்கெட் இருக்குங்க. இந்த பால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமே ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. அதனால நம்ம செவ்வாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பால் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ பால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யாரால தொடங்கப்பட்டதுன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து லீ என்பவரால் தொடங்கி வைக்கப்பட்டதுங்க. அவர் பேர் வந்து லீங்க. 1919ஆம் ஆண்டு இந்த பால் மார்க்கெட் வந்து அவருடைய ஆட்சி செய்த காலத்துல லீ என்பவரால் தொடங்கி வைக்கப்பட்டதுங்க இந்த பால் மார்க்கெட்டு. இது சுமார் பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் பண்றாங்க. மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயே பிக்கஸ்ட் ஒரு மிகப்பெரிய மளிகை ஒரு நிலைங்க வந்து குறைஞ்ச விலையில் கிடைக்குதுங்க. ஓகேங்களா? இதை வந்து இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். வாங்க மக்களே, எப்படி ரேட் எல்லாம் கம்மியா இருக்கா என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஒவ்வொரு கடைக்காரராக போய் விசிட் பண்ணுவோம். அவங்க இருக்கக்கூடிய பொருளுடைய தரம் ரேட்டு எல்லாமே காட்டுவாங்க. உண்மையிலேங்க தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பிக்கஸ்ட் மார்க்கெட்னா இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பால் மார்க்கெட் தாங்க. சரி மக்களே, எந்த இடத்தையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ள போகலாங்களா? வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். வணக்கண்ணா. வணக்கங்க. நம்ம கடை நேம்னா ஸ்ரீ பாலாஜி ட்ரேடர்ஸ் பால் மார்க்கெட். ஓகேண்ணா. எத்தனை வருஷமா கடை நடத்திட்டு வரீங்க? 3 years. 3 வருஷம். 3 வருஷமா நடத்துறீங்க. ஓகேண்ணா. நம்ம கிட்ட இருக்கிற பொருளுடைய ரேட்டு அந்த பொருளையும் காட்டுறீங்களாண்ணா? இது வந்து சன்ன கடுக்குங்க. ஓகேண்ணா. கேஜி 98. ஓ சரிண்ணா. இது சம்பா கோதுமை. ஓகேண்ணா. கேஜி 105. கிலோ எவ்வளோ வருது இது? 105. 105. ஓகே. இது கொள்ளு 68. சோயா பீன்ஸ் 120. அவரை பருப்பு 90. பச்சை பட்டாணி 80 ரூபாய். உளுத்தம் பருப்பு 128 ரூபாய். இது வந்து சுண்டல்ல வந்து பெரிய சுண்டல் சொல்லுவாங்க, ஏக்கல்ல. இது 120 ரூபா. இது கடலை பருப்பு அன்பாலிஷ் திடம் குவாலிட்டி. இது வந்து கிலோ 90 ரூபாய். இது உளுந்துலயே கருப்பு உளுந்து. இது வந்து ரொம்ப சத்தான பொருள். இது கிலோ 105 ரூபாய். இதுலயே உடைச்சது இது கிலோ 110 ரூபாய். இது வந்து தாளிப்பு உளுந்து. இது வந்து பருப்பு குழம்புல வந்து எல்லாம் மிக்ஸி போட்டு போடுவாங்க. இது கிலோ வந்து 100. இது தட்டப்பயிறு கிலோ 90 ரூபாய். இது கடுகுலயே பெரிய கடுகு. கிலோ 90 ரூபாய். இது வெள்ளை அவரை ரங்கூன் அவரைன்னு சொல்லுவாங்க. இது கிலோ 90 ரூபாய். இது வெள்ளைச்சோளம். இது கிலோ வந்து 68. இது அவரை ரெட்டு கிலோ இது வந்து 95. இது ராகி கிலோ 58.
இது சிகப்பு பீன்ஸ் சிவப்பு பீன்ஸ் கிலோ 105. 105. இது எதுக்கு நான் பயன்படுது இது இது வந்து நம்ம ஊற வச்சு சாப்பிடலாம், குழம்புலையும் போட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்களா? உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேண்ணா. இது டபுள் பீன்ஸ் பட்டா பீன்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்ண்ணா. இது கிலோ 120 ரூபாய். 120 ரூபாய். சூப்பர்ண்ணா, அருமைண்ணா. இது கருப்பு பீன்ஸ். கருப்பு பீன்ஸ் இது கிலோ 105 ரூபாய். ஓகேண்ணா. இது சிகப்பு பீன்ஸ். இது ராஜ்மான்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. கிலோ 120 ரூபாய். 120 ரூபாய். இது அந்த கிட்னிக்கெல்லாம் சரி பண்றாங்க. ஆமா, கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா? ஓகேண்ணா. இது பாதாம். ஓகேண்ணா. கிலோ 850 ரூபாய். 850 ரூபாய். ஓகேண்ணா. இது பாதாம் பீஸ்னு. ஓகேண்ணா. வந்து உடம்பு குளிர்ச்சிக்கு ஊற வச்சு சாப்பிடுறோம். ஓகேண்ணா. கிலோ 460 ரூபாய். கிலோ 460ங்களா? ஓகேண்ணா, அருமைண்ணா. இது வந்து கருப்பு திராட்சை. கருப்பு திராட்சை ஊற வச்சு சாப்பிட்டா வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகேண்ணா. ஒரு பாக்கெட் வந்து 120 ரூபாய். ஒரு பாக்கெட் 120ங்களா? 120. ஓகேண்ணா. இது ட்ரை நெல்லி. ஓகேண்ணா. கிலோ 240. இது அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம். இது பிஸ்தா பருப்பு. ஓகேண்ணா. 2360 ரூபாய் கிலோ. கிலோ 2360. 360 ரூபா. ஓகேண்ணா. இது வந்து பிஸ்தா வந்து சால்ட்டட் பிஸ்தா செல்லோட இருக்கும். ஓகேண்ணா. இது கேஜி வந்து 1880. 1850 ரூபாய்ங்களா? 1 கிலோ. சூப்பர்ண்ணா. இது வந்து அக்ரூட்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த், குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக வரும், ஸ்ட்ரென்த் உடம்புக்கும். ஓகே. இதுனா பிரைஸ்? இது பிரைஸ் எவ்வளோது? இது பிரைஸுங்களா? ஒரு பாக்கெட் பண்ண விலை 360 ரூபாய். 360 ரூபாய்ங்களா? சூப்பர்ண்ணா. இது வந்து பேர்ச்சங்காய் கிரேடேட்ஸ் ஒயிட்னு சொல்லுவாங்க. சரிண்ணா. இது வந்து ஸ்வீட் இருக்கும், அப்படி சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த். ரைட்ண்ணா. இது சுருள் பட்டை. பட்டையை பார்த்தோம்னா வந்து வாசனை வராது. அரைச்சி வந்து நம்ம குழம்பு ஊத்தும் போது, அந்த மட்டன் குழம்பு ஊத்தும் போது நல்லா இருக்கும். பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம். பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம். இது எவ்வளவு பிரைஸ்? ஒரு இது 1 kg வந்து 1260. 1 கிலோ வந்து 1260. 1260ங்களா? சூப்பர்ண்ணா. மஞ்சள் தூள் 50 கிராம் பாக்கெட். ஓகேண்ணா. கம்பெனி ரேட்டு 235 ரூபாய் கேஜி. ஓகேண்ணா. 1 கிலோ வேணா? 1 கிலோ. இது வந்து ஹோல்சேல் இதுல மளிகை கடைக்காரருக்கும் ஹோட்டல் கடைக்காரரும் எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு. நம்மளது வந்து ஹோல்சேல் கடை. ஹோல்சேல் கடை. ஒரு பீஸ் கேட்டாலும் ரேட்டில் ஒரு பீஸ் கேட்டாலும் 235 ரூபாய்க்கு 23 ரூபாய் 50 காசு கொடுத்துருங்க. ஏன்னா கடையில் வந்து சேர்த்து விற்பாங்க. ஆமா. பரவாயில்லண்ணா. 50 கிராம் பாக்கெட் மிளகாய் தூள். ஓகேண்ணா. 1 கிலோ 265 ரூபாய். 1 கிலோ 265 ரூபாய். ஒரு பாக்கெட்ல எம்ஆர்பி எவ்வளோ வருது? இதோட எம்ஆர்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபாய். 25 ரூபா வருது. ஏன்னா நீங்க எவ்வளவு தருவீங்கன்னா? நாங்க கொடுக்கறது வந்து 265 ரூபாய். 1 கிலோ 25 ரூபான்னா அப்ப ஒரு சரத்துக்கு வந்து 10 பீஸ் 250 500 ரூபாய். நாங்க கொடுக்கறது 265 ரூபாய். 35 ரூபாய் உங்களுக்கு சேவ். பரவாயில்ல, சூப்பர்ண்ணா. இது மல்லித்தூளுங்க. மல்லித்தூள் ஒரு சரத்துக்கு 50 கிராம் 10 பீஸ் 205 ரூபாய் கிலோ ரேட்டு. 20 ரூபாய் 50 காசு அசல். ஓகேண்ணா. பரவாயில்ல, எல்லாமே பெனிஃபிட் தான். பெனிஃபிட் உங்களுக்கு. ஆனா இந்த மாதிரி 16 ரூபாய் எம்ஆர்பி. 16 ரூபாய் எம்ஆர்பி. 32 ரூபாய். 206 ரூபானா 32 ரூபானா என்னாச்சுங்க? உங்களுக்கு 100 ரூபாய் இதுல மீதி ஆகும். ஆனா பாதி ரேட்டு தான். ஆமா. இந்த மாதிரி உங்களுக்கு மளிகை ஜாமான் இந்த மாதிரி எத்தனை பொருள் நம்ம கிட்ட இருக்கோம்? நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பொருளுக்கு மேல இருக்கு. 2000 பொருளுக்கு மேல இருக்கு. மக்களே இங்க பாருங்க, கிட்டத்தட்ட அண்ணன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2000 பொருளுக்கு மேல இருக்குதுங்க. நீங்களே பாருங்க, எல்லாமே இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான அத்தனை மளிகை பொருள், அத்தனை மளிகை ஜாமானும் நீட்டா இருக்குதுங்க. இது எடுத்துட்டே இருக்கலாம். பாருங்க, எல்லாம் குடவுன் உள்ள இருக்குதுங்க. இந்த மாதிரி நாங்க மூட்டையா கொடுப்போம். வெளியூருக்கு எல்லாமே வியாபாரமா. இது வந்து இப்ப ஹோல்சேலா பெல்கா வேணும் அப்படின்னா ஹோட்டல் கடைக்கு மளிகை கடைக்கு மளிகை கடைக்கு இங்க இருந்து வெளியூருக்கு வாங்கிட்டு போறாங்கல்ல கஸ்டமர், அவங்களுக்கு எல்லாம் மூட்டையா இங்க இருந்து நாங்க லான்ச் பண்ணுவோம் டிரான்ஸ்போர்ட்ல. சூப்பர். எங்க இருந்து எல்லாம் வராங்க? நம்ம இவங்க வந்து அரூர், ஊத்தங்கரை, மொரப்பூர், ஈரோடு, திருப்பூர், பெருந்துறை, அவினாசி, எல்லா ஊர்லயும் வருவாங்க. ஆத்தூர், ராசிபுரம், நாமக்கல், எல்லா ஊர்ல இருந்து எல்லா பக்கமும் இருந்து வருவாங்க. கள்ளக்குறிச்சியில இருந்து வந்து கூட பொருள் வாங்கிட்டு போறாங்க. நம்ம வந்து ஹோல்சேல் கடை. இது நல்லா அருமையா வியாபாரம் பண்ணி கொடுப்போம். கஸ்டமருக்கு எந்த குறையும் கொடுக்க மாட்டோம். சிறுதானிய ஐட்டத்துல வந்து மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லி. மாப்பிள்ளை சம்பானா? ஆமாங்க. கிலோ 70 ரூபாய். கிலோ 70 ரூபாய். சூப்பர்ண்ணா. பரவாயில்லைங்களா, ரேட் கம்மியா தான் இருக்கு. ஆமாங்க. இது வந்து தெனை அரிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிறுதானிய ஐட்டத்துல வந்து அது தெனையை சாப்பிட்டா தெனை பழம், வரகு சாப்பிட்டா குதிரை பழம், சாம சாப்பிட்டா சாம பழம், அப்படி இந்த மாதிரி எல்லா விதமான அரிசியும் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஜி உங்களுக்கு 90 ரூபீஸ் வரும். சூப்பர்ண்ணா. இது வரகு.
இது சாமை. இதெல்லாம் பிரைஸ் எவ்வளவு வருது? இதெல்லாம் பிரைஸ் வந்து 90 ரூபாய் தான் 90 ரூபாய். எல்லாமே 90 தான். ஆமாங்க. இது வந்து மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசிங்களா? இருக்குறதுல இது வந்து விலை கொஞ்சம் அதிகம். கிலோ 500 ரூபாய். கிலோ 500 ரூபாய். ஆமாங்க. இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இது வந்து அறுவடை. இது வந்து குழந்தைகளுக்கு சத்து மாவு அரைக்கிறதுக்கோசரம் வந்து இது வந்து எல்லா சிறுதானியம் போட்டு அரைப்பாங்க. குழந்தைக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வரும். ஓ ரைட் தான். இதெல்லாம் வந்து சீப் ஆயிட்டாங்க. வெந்தயம். வெந்தயம் வந்து நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடலாம். இல்ல குளிர்ச்சிக்கு வந்து லேடிஸ் வந்து அப்படியே வாயில போட்டு கூட சாப்பிடுறாங்க. அந்த சூட்டுக்கு வந்து வயிறுல ஹீட் இருக்கு இல்ல வெய்ய காலத்துக்கு அந்த வெந்தயத்தை கொஞ்சம் வாயில போட்டு முழுங்கி அந்த தண்ணியை குடிச்சோம்னா வந்து உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி ஆயிடும். அந்த வயிறு வலி கொஞ்சம் கம்மியாயிருங்க. இது பனங்கள் கண்டு உடம்புக்கு குளிர்ச்சிக்கு சாப்பிடுறது. இது கிலோ வந்து 280 ரூபாய். கிலோ 280 ரூபாய். வெய்ய காலத்துக்கு நம்ம பயன்படும். ஆமாங்க. இது வந்து பனை வெல்லம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கருப்புட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப குளிர்ச்சி. இது அப்படியே நம்ம சாப்பிடலாம். இது எப்படின்னா ஒரு பண்டில் இந்த பண்டில் எவ்வளவு? ஒரு கிலோ 300 ரூபாய். கிலோ 300 ரூபாய். சூப்பர்ண்ணா. ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நீட்டா வச்சுக்கிறீங்க. ஆமாங்க. அருமையா. இது பூசணிக்காய் விதை. பூசணிக்காய் விதை. ஆமாங்க. இது வந்து நம்ம அப்படியே ட்ரையாவே சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிலோ 480 ரூபாய். கிலோ 480 ரூபாய். அருமையா. இது ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. ஆளி விதை. ஆமாங்க. இதையும் வந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி. இது கிலோ 280 ரூபாய். இது சியா சீடுன்னு சொல்லுவாங்க. இது கிலோ 380 ரூபாய். கிலோ 380 ரூபாய். ஆமாங்க. இது நான் ஊற வச்சு தண்ணியில ஊற வச்சு நம்ம ஜூஸ் போட்டு குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சி வரும். ஓ ரைட். ஓ வடகம். இது வந்து நம்ம பருப்பு குழம்புக்கு இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் பருப்பு குழம்பு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமாங்க. சிக்கன் மட்டன் குழம்பு போடுவாங்களா? அதெல்லாம் போட மாட்டாங்க. சாம்பாருக்கு போட்டு சாம்பாருக்கு மட்டும் போடுறாங்க. மக்கள் இது வந்து வடகங்களாமா, அதாவது பருப்பு சாம்பாருக்கு மற்ற குழம்பு ஐட்டத்துக்கெல்லாம் போடலாம். பால் மார்க்கெட்டுக்கு வரணும். பஸ் எப்படின்னா சேலத்துல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா 4 ரோடு வந்து இங்க பால்மாட்டு கேட்டு வந்து இறங்கி போகலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா பால்மாட்டு சொன்னீங்கன்னா இங்க வந்து இறங்கிக்கலாம். இங்க வந்து அனைத்து விதமான பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஓகேண்ணா. தகவலுக்கு ரொம்ப நன்றிண்ணா. மிக்க நன்றிங்க. ஓகேண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. தங்களுடைய பெயர்ண்ணா? சீனிவாசன். ஓகேண்ணா. எத்தனை வருஷமா நான் பிசினஸ் பண்றீங்க? என்ன பிசினஸ்? 40 வருஷமா இந்த கடை. 40 வருஷம் பண்றீங்க. ஓகேண்ணா. நம்ம கிட்ட இருக்கிற என்ன இருக்கு, அதோட பிரைஸ் எல்லாம் பார்த்துடலாமா? கடலை எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்க. நல்ல சுத்தமான எண்ணெய் 200 ரூபா ஒரு லிட்டர். 200 ரூபா. நான் எடுத்து காட்டுறீங்க. இது கடலை எண்ணெய் 1 லிட்டர். கடலை எண்ணெய் மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்க 1 லிட்டர் 200 ரூபா. 1 லிட்டர் 200 ரூபா. சுத்தமான எண்ணெய். ஓகேண்ணா. இது சுத்தமான தேங்காய் எண்ணெய். ஓகேண்ணா. பியூர் தேங்காய் எண்ணெய் 300 ரூபா ஒரு லிட்டர். 300 ரூபா இருக்கு. 300 ரூபா ஒரு லிட்டர். சுத்தமான நல்லெண்ணெய். ஓகேண்ணா. பியூர் நல்லெண்ணெய் 300 ரூபா. 300 ரூபா இருக்கு. 300 ரூபா. இது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் கெமிக்கல் இல்லாதது. நல்லா இருக்கும். 900 ரூபாய். 200 ரூபா. லிட்டர் 200 ரூபா. பரவாயில்லைங்க, ரேட் கம்மி தான் இருக்கு. இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில். கெமிக்கல் இல்லாத ப்ராசஸ் பண்றது. ஓகேண்ணா. நல்ல குவாலிட்டியா இருக்கும். 170 ரூபா லிட்டர். லிட்டர் 170. ஓகே. இது வந்து இந்த மாதிரி தகவல் இருக்கானா? ஓகேண்ணா. காட்டுவா? அது காட்டுங்க. இந்த மாதிரி தரீங்க அண்ணா? இந்த மாதிரி தரோம். ஓ ஓகேண்ணா. இது வந்து லிட்டர் எவ்வளவு சொல்றீங்க? 220 ரூபா. 220ங்களா? ஓகேண்ணா. கால்ஸ் இந்த மாதிரி பாட்டில் கோஸ்தரம் ஜாஸ்தி வரும். ஓ பாட்டில் பிரைஸ்னால. கால்ஸ் இந்த மாதிரி பாட்டில்லையும் அண்ணா வந்து போட்டு தராப்லீங்க. ஆனா இப்ப வந்து பெல்கா வந்து மளிகை கடைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் கேக்குறாங்கன்னா நீங்க தருவீங்களா? ஹோல்சேலா கொடுப்பீங்க. அது கொஞ்சம் ரேட் மாறுமானா இதே ரேட் அனுசரிச்சு கொடுங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கு அனுசரிச்சு கொடுங்க. அப்ப ஆன்லைன்ல இது ஆர்டர் தர மாதிரி கொடுத்தாலும் தரலாம். தருவீங்க. மொபைல் நம்பர் சொல்லிடுறீங்களா? மொபைல் நம்பர் 999 ஓகேண்ணா 430 5208. ஓகேண்ணா. அதான் இங்க இருக்கிற நம்பர் தான். மக்கள் இங்க இருக்கிற நம்பர் தாங்க. அண்ணன் வந்து நீங்க ஆர்டர் வேணும்னா இந்த நம்பரை கால் பண்ணி பாத்துக்கலாங்க. நான் ரொம்ப நன்றிண்ணா தகவலுக்கு. ஓகேண்ணா.
அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம கடை நேம்ண்ணா? ஏஎம்எஸ் பூண்டு கடை. ஓகேண்ணா. எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க? நம்ம இப்போ 2020 5 வருஷமா பண்றோம். 5 வருஷம் பண்றீங்களா? ஓகேண்ணா. அண்ணா நம்ம கிட்ட இப்ப என்னென்ன பூண்டு என்னென்ன ரகம் இருக்கு அதோட ரேட் எல்லாம் தெரியுங்களா? நாட்டு ரக பூண்டு. அது சீட்ஸ்னு ஒன்று வருது. ஓகேண்ணா. அது நாட்டு ரகம் தான். ஓகேண்ணா. ஸ்டார்டிங் நம்ம 60 ரூபாயில இருக்கு. 60 ரூபா. இந்த பூண்டுல எங்க இருந்து உங்களுக்கு எங்க இருந்து எந்த ஊர்ல இருந்து? மத்திய பிரதேசம் டைரக்டா வாங்குறோம். மத்திய பிரதேசத்துல இருந்து. சேலத்துல இருந்து இங்க வரணும் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? சேலத்துல பாத்தீங்கன்னா பால் மார்க்கெட். ஓகேண்ணா. ஜிஹெச் ரோட்ல இருந்து டர்ன் திரும்ப அங்க நம்ம. ஓகே. உங்க மொபைல் நம்பர் சொல்லிடுறீங்களா? 94 860 39 359. இப்போ நம்ம கிட்ட என்னென்ன பூண்டு இருக்குன்னு காட்டுறீங்களா? பேர் சொல்லி. இது பாத்தீங்கன்னா 60 ரூபா தான். இதுங்களாண்ணா? சிங்கிள் ஏனும்பாங்க. ஓகேண்ணா. 60 ரூபா தான். கிலோ 60 ரூபா. கிலோ 60 ரூபா. பெல்கா மூட்டை எடுத்தானா? இல்ல கிலோ மூட்டை எடுத்தா நான் சொல்றேன். சரி. ஹோல்சேல் ரேட் ரெண்டு ஒரே ரேட் தான். ஓகேண்ணா. 60 ரூபா. இது பேருண்ணா? இது பாருங்க சீட்ஸ் 4 ஏம்பாங்க. ஓகேண்ணா. 140 ரூபா. 140 ரூபா. 140. இது பாருங்க பாக்ஸ் குவாலிட்டி. சரி. இது பாருங்க 100 ரூபா தான். இது கிலோ 100 தாங்களா? கிலோ 100 ரூபா. சூப்பர்ண்ணா. இது அதேதான். இது அதேதான். 140 தான். இது 140 ரூபாய். 140 ரூபா. இது பேருண்ணா? 4 சீட்ஸ்பாங்க. சரிண்ணா. சீட்ஸ். ஓகேண்ணா. 140. இது பாருங்க பாக்ஸ் குவாலிட்டி. ஓகேண்ணா. 130 ரூபா தான். 130 ரூபா. 130. ஓகேண்ணா. இது நேம்னா அதேதாங்களா? அதேதான். பாக்ஸ் தெளிவா வரும். ஒரு 5 10 ரேட் மாற காரணம் என்னன்னா? விலை வர சரக்கு வரது போறது அதிகமா வந்தா குறையும், விலை குறையும். இதானா கொஞ்சம் விலை ஏறும். இப்போ வந்து நம்மளுக்கு ஹோட்டலுக்கோ அல்லது மளிகை கடைக்கோ பெல்கா கேக்குறாங்கன்னா நீங்க கொடுப்பீங்க. நான் சொல்றது ஒரு 5 ரூபா கம்மி கூட கொடுக்கலாம். இதை விட கொஞ்சம் குறையும். பெல்கா எடுக்கிறனால பண்ணி தரலாம். ஒரு 10 மணி ரொம்ப எடுத்தாலும் ஒரு 5 ரூபா குறைச்சு 35 ரூபா பண்ணி தரலாம். பூண்டு எல்லாம் நமக்கு வேற என்ன இருக்கு? பூண்டு மட்டும் 130 தானா? 130. இது எந்த ஊர் புளினா? இது மாரண்டல்லி புளி. மாரண்டல்லி. புளி நல்லா இருக்கும். இது என்னது? இஞ்சி. இஞ்சி எப்படினா ரேட்? கிலோ 70 ரூபா. கிலோ 70 ரூபாய்ங்களா? மூட்டை எடுத்தா 60 ரூபா ரேஞ்ச் போடலாம். மூட்டை எடுத்தா 60 ரூபா போட்டு 60 ரூபா போடுறோம். பெல்கா எடுக்கலாம். ஓகேண்ணா. இவ்வளவுதான் இஞ்சில. இதுல என்னன்னா இது? இது 60 ரூபா. இது 60 ரூபா. இது பேருனா? இது சீட்ஸ் பூண்டு. எல்லாம் அப்படி தானேண்ணா? ஓகே. மருத்துவ குணம் வாய்ந்தது. இது மருத்துவ குணம் வாய்ந்தது. இது என்ன ஒரு தலை பூண்டுங்களா? ஒரு தலை பூண்டு. வருஷத்துக்கு ஒரு டைப் தான் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு டைப் தான். ஒரு டைப் தான். வித்தியாசமா இருக்கேனா இது? வருஷத்துக்கு ஒரு டைப் தான் கிடைக்கும். 150 ரூபா பிரைஸ் வருது. கிலோ 150 ரூபானா? இதனா மருத்துவ குணம் என்னது? ஒரு ஒத்த தலைவலி, இந்த ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வராது. நல்லா இருக்கும். அப்படிங்களா? நல்லா இருக்கும். மக்கள் எதுனா பெரும்பாலும் எந்த பூண்டு அதிகம் வாங்குறாங்க? எல்லாமே இதான் வாங்குறாங்க. இது நாட்டு ரகம். நாட்டு ரகம். இந்த மாதிரி தான் வாங்குறாங்க. இதுதான் வாங்குறாங்க. ஓகேண்ணா. நன்றிண்ணா. நன்றிங்கண்ணா. மக்கள்ஸ் இதோட பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்ப்பேட்டை பால் மார்க்கெட்டுங்க. இங்கே வந்து எல்லா வீடியோவும் எடுத்து முடிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட மளிகை கடையை பார்த்துருப்பீங்க. மளிகை கடையில் எடுத்தது, அப்புறம் இந்த பூண்டு கடையை இப்போ தான் எடுத்து முடிச்சுங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஆள் ஓவராக எடுத்து முடிச்சாச்சுங்க. வெய்ய பயங்கரமாக அடிக்குதுங்க. வேர்த்து குட்டிடுச்சு. செம்ம டயர்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பால் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மளிகை சாமான கடையை வீடியோ எடுத்து முடிச்சாச்சுங்க. இதோட வீடியோ பதிவு முடிச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாங்களா? உங்களுக்கு மளிகை சாமான் எல்லாம் வந்து கம்மி ரேட்டில் தாங்க கிடைக்குது. அதாவது தமிழ்நாட்டிலேயே பிக்கஸ்ட் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்னா நம்ம பால் மார்க்கெட் தாங்க சொல்கிறாங்க. இது வந்து நான் சேலம் மாவட்டத்திலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த செவ்வாய்ப்பேட்டையில் இருக்கக்கூடிய பால் மார்க்கெட்டுங்க. 6 கிலோமீட்டர் வருது. வந்தீங்கன்னா இங்கே வேற லெவலில் மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். எல்லாம் தரமாக இருக்குது. ரேட்டு குறைவாக தாங்க இருக்குது. பரவாயில்லைங்க. சரி மக்களே, அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஓகே, டாடா, பாய் பாய். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.